வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன் டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், அதாவது ரெண்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் சேம் பாயிண்ட், ஓகேங்களா? அதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். எ கார்டு ஆஃப் லென்த் 16 சென்டிமீட்டர் ஆஃப் த லார்ஜஸ்ட் சர்க்கிள், பெரிய சர்க்கிளுக்கு கார்டு வரைகிறோம், அது வந்து 16 சென்டிமீட்டர் பிகம்ஸ் எ டேஞ்சன்ட் டு த ஸ்மாலர் சர்க்கிள். அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக இருக்குது. whose radius is 6 cm. இந்த ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 6 cm கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள், ஓகேங்களா? ஸோ படத்தை அப்படியே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். பெரிய சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறோம், பெரிய சர்க்கிளுக்கு ஒரு கார்டு வரைஞ்சிருக்கிறேன். இந்த கார்டு வந்து ஸ்மாலர் சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக அமையுது. அடுத்து ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 6, ஓகேங்களா? ஸோ மொத்தத்துக்கும் 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. 16 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஸோ இது நமக்கு பார்த்தோன்னே தெரியும், இது ரெண்டாக பிரிக்கும். ஏன்னா கார்டை வந்து இன்டீரியர் சர்க்கிள் வந்து ரெண்டாக பிரிக்கும். ஸோ அப்போ 16ன்றது இது 8 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நான் கனெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுதா? ஸோ ஓஏ, இது ஆக்சுவலாக இது வந்து பாயிண்ட் சி போட்டிருந்துருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஓஏசி, ஓகேங்களா? ஓஏசி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சி வந்து ஆங்கிள் 90 டிகிரி, ஓகேங்களா? ஸோ இது வந்து 8 சென்டிமீட்டர், இது வந்து 6 சென்டிமீட்டர். இதுக்கு மேலே நான் சொல்லணும் அவசியமே இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஓஏசியை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் ஆஃப் சி வந்து 90 டிகிரி, ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் சி 90 டிகிரி அப்படின்னா பை பித்தாகோரஸ் தியரம் என்னது? ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ அப்போ ஓஏ ஸ்கொயர் நம்மளுக்கு அப்படியே தெரியாது. ஓசி ஸ்கொயருன்றது இங்கே இருக்கக்கூடிய 6 ஸ்கொயரு, சிஏ ஸ்கொயருன்றது 8 ஸ்கொயர், ஓகேங்களா? 6ன்றது 36, 8ன்றது 64, ஆட் பண்ணால் 100, ஓஏ ஸ்கொயர் 100னா ஓஏ வந்து என்னது? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10, ஓகேங்களா? ஸோ ஓஏ ஸ்கொயர் 100, அப்போ ஓஏ ஸ்கொயர் 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10. ஸோ அப்போ ஓஏன்றது 10. அவன் கேட்டிருக்கிறது ரேடியஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் சர்க்கிள் ஆர் லார்ஜஸ்ட் சர்க்கிள். ஸோ இதுதான் ஏ, ஓகேங்களா? தேர்ஃபோர் ரேடியஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு? 10 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஸோ ஒரு சில இடங்கள்ல நம்ம யோசிக்க வேண்டியது இந்த இடத்துல என்ன அப்படின்னா இது மட்டும்தான். இந்த கார்டை இந்த சர்க்கிளோட இது வந்து கரெக்டாக ரெண்டாக பிரிக்கும் அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 8th சம் நெக்ஸ்ட் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய 8th சம் தான். பாருங்கள், டூ சர்க்கிள்ஸ் வித் சென்டர்ஸ் ஓ அண்ட் ஓ டேஷ் ஆஃப் ரேடியஸ் 3 அண்ட் 4. ஸோ ரெண்டு சர்க்கிள் ரேடியஸ் 3 4 இருக்க மாதிரி வரைஞ்சாச்சு ரெஸ்பெக்டிவ்லி. இன்டர்செக்ட் அட் த 2 பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ. ரெண்டு சர்க்கிளும் ஒன்று வெட்டுது பி அண்ட் கியூன்ற பாயிண்டில். சச் தட் ஓபி அண்ட் ஓ டேஷ் பி ஆர் த டேஞ்சன்ட் டு த டூ சர்க்கிள், ஓகேங்களா? ஸோ ஓலேருந்து பிக்கும் ஓ டேஷ்லேருந்து பிக்கும் ரெண்டு லைன் டேஞ்சண்ட்டாக வருது ரெண்டு சர்க்கிளுக்கும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த காமன் கார்டு பிக்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே வரைகிறேன். ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இதோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர், ஓகேங்களா? செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஸோ இது 3 4 கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தா? ஓகே, டேஞ்சன் கொடுத்துட்டான். ஓ டேஷ்லேருந்து பிக்கு பின்றது லைன் வரைஞ்சு அது இதுக்கு டேஞ்சனாக இருக்கும், இதுலேருந்து இதுக்கு போடக்கூடியது இதுக்கு டேஞ்சனாக இருக்கும்னு சொல்லியிருக்கான். ரெண்டு வெட்டக்கூடிய பாயிண்ட்டு பிக்யூன்னு சொல்லிட்டான். கொடுத்ததுக்கு அப்புறம் காமன் கார்டு இந்த பிக்யூவோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இது ஒன்றும் புதுசு இல்லை, இதே மாதிரி சம்மு ஒன்று நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 6th சம் மாதிரியே தான் இருக்கும், வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஓபிஓ டேஷ், ஓகேங்களா? அந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஓபிஓ டேஷ் எடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஓ டேஷ் ஆங்கிள் பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரி, ஏன்னா டேஞ்சன்ட் டு த சர்க்கிள், ஓகேங்களா? இந்த ஓ டேஷ் பின்றது டேஞ்சன்ட் ஆஃப் த ஸ்மாலர் சர்க்கிள்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ ஆங்கிள் ஓபிஓ டேஷ் ஈக்குவல் டு 90 டிகிரி, ஓகேங்களா? ஸோ நமக்கு 90 டிகிரினா ஒரு சைடு கொடுத்துட்டா, ரெண்டு சைடு கொடுத்துட்டா, மூணாவது சைடு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னது? பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி, ஓகேங்களா? ஸோ இது 90 டிகிரி அப்படின்னா இதுதான் ஹைபார்டன்ஸ். அப்போ ஓ டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓ டேஷ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிஓ ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடியது 4 ஸ்கொயரு, இதில் இருக்கக்கூடியது 3 ஸ்கொயரு,
ஸோ 16 + 9 25 எது ஓ டேஷ் இதுலேருந்து இது வரைக்கும் ஸ்கொயர் எடுத்தால் 25 அப்போ ஓ டேஷ் மட்டும் எடுத்தேன்னா 5 தான் ஆன்சர் ஓகேங்களா 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஓபிஆர் அதாவது இந்த இடத்த ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கலாமா ஓபிஆர் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக 90 டிகிரியா ஸோ இது வந்து 3 இது வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியாது இதுவும் எவ்வளோன்னு தெரியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஓஆரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ நான் எடுக்கிறேன் இன் ட்ரையாங்கிள் ஓபிஆர் ஓபிஆர் இங்கே மேலே சொன்ன அதே தான் ஸோ இது ரைட் ஆங்கிள் அப்படின்னா இதுதான் ஹைபார்டன்ஸு ஸோ அப்போ ஓபி அப்படின்றது ஹைபார்டன்ஸு ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஓஆர் ஸ்கொயர் ஓகேங்களா ஹைபார்டன்ஸ் வந்து 3 ஸ்கொயரு இது நம்மளுக்கு எக்ஸுன்னு இருக்குது இப்போ அதாவது ஓஆர்ன்றது தான் எக்ஸு இதுக்கு பதிலாக தான் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பிஆர்ன்றது ஒய் ஸ்கொயர் ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இது ஒரு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்த மாதிரியே பிஆர்ஓ டேஷ்ன்ற ட்ரையாங்கிளே எடுங்க பிஆர்ஓ டேஷ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஹைபார்டன்ஸ் எது 90 டிகிரி எனக்கு கிரியேட் பண்ணும் இதுதான் 90 டிகிரி ஏன்னா இந்த சைடு 90 தான் இந்த சைடு 90 தான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து 180 டிகிரின்றனால ஸோ அப்போ பிஓ டேஷ் அப்படின்றது தான் ஹைபார்டன்ஸ் ஸோ பிஓ டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஓ டேஷ் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ பிஓ டேஷ் அப்படின்றது 4 ஸ்கொயரு தெரியல ஓகே 4 ஸ்கொயர் பிஓ டேஷ் அப்படின்றது 4 ஸ்கொயரு பிஆர் அப்படின்றது ஒய் அதனால் ஒய் ஸ்கொயரு ஆர்ஓ டேஷ் அப்படின்றது எனக்கு தெரியாது இந்த 5ன்றது கியூவில் ஓலேருந்து ஓ டேஷ் வரைக்கும் 5 இங்கே ஓலேருந்து ஆர் வரைக்கும் எக்ஸுனா ஆர்லேருந்து ஓ டேஷ் வரைக்கும் எவ்வளோ இருக்கும் 5 மைனஸ் எக்ஸா மொத்தம் 5ன்றப்ப இது வந்து 5 மைனஸ் எக்ஸ்ன்னு வருமா எங்கே இந்த ஆர்லேருந்து ஓ டேஷ் வரைக்கும் ஸோ அப்போ ஆர்லேருந்து ஓ டேஷ் வரைக்கும் 5 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் 16 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 5 மைனஸ் எக்ஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஸோ பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10x ஈக்குவல் டு 16 ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதில் நான் என்ன பண்ணலாம் 9 போடலாமா ஓகேங்களா 9 ப்ளஸ் 25 மைனஸ் 10x ஈக்குவல் டு 16 ஸோ 10x மட்டும்தான் எனக்கு நான் வைக்கணும் அப்போ இந்த மைனஸ் 10x அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 10x ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 25 ப்ளஸ் இந்த 16 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 16 மாறிடும் இதை ஆட் பண்ணிங்கன்னா 25 ப்ளஸ் 25 50 10x ஈக்குவல் டு 50 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50 பை 10 எவ்வளோ வரும் 5 எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா ஸோ எக்ஸுன்றது எங்கே இருக்குது இங்கே இருக்குது இது 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா பட் நம்மளுக்கு தேவை இந்த ஒய்யை கண்டுபிடிச்சாதான் டபுள் ஒய் ஈக்குவல் டு பிக்யூ அப்படின்னு தெரியும் அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு ஒய்யை கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் சப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன் ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸுக்கு பதிலாக 5 போடுறேன் 5 ஸ்கொயர் அப்படின்றப்ப 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அந்த சைடு போகும்போது 9 மைனஸ் 25ன்னு வரும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு விட்டோம் 16 இந்த சைடு வரும்போது என்னவா மாறும் மைனஸ் 16ஆக மாறும் ஓகேங்களா ஸோ அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 34 மைனஸ் 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 18 அப்படின்றது ஆன்சராக வரும் ஓகேங்களா ஸோ 18 அப்படின்றது 10x ஈக்குவல் டு 18 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 18 பை 10
ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும்? 5 2s are 10, 9 2s are 18. ஸோ 9/5ன்னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/5. ஓகேங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/5 அப்படின்றப்ப அதை தான் நான் இங்கே வந்து செய்ய சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/5 இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸுக்கு பதிலாக 9/5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 9/5 வந்து இந்த சைடு வரும். ஓகேங்களா? ஸோ இதை நான் அப்படியே மறுபடியும் கட் பண்ணிவிட்டு இங்கே எழுதுறேன். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மைனஸ் இந்த 9/5 அந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் இருந்தது மைனஸாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுலேயுமே 9 காமனாக இருக்கிறதுனால நான் 9 வெளியே எடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னது, இது ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அப்போ 9 மைனஸ் 81/25ன்னு மாற்றேன். இதை ஸ்கொயரை எடுத்து விட்டுட்டேன். ஸோ இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ன்றப்ப 9 வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் 9/25ன்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 25 இந்த சைடு கொண்டு போகிறேன். 25 மைனஸ் 9/25. ஓகேங்களா? ஏன்னா ரேஷனல் நம்பரை பொறுத்த வரைக்கும் சப்ட்ராக்ஷன் கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ மேலும் கீழே 25 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வரும் -9. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ட்டு 25 மைனஸ் 9 எவ்வளோ? 16/25. இது வந்து ஒய் ஸ்கொயர் தான். அப்போ ஒய் வந்து என்னவா வரும்? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 9 இன்ட்டு 16/25க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்றதுனால இண்டிவிஜுவலாகவே ஸ்கொயர் எடுத்துடலாம். 9 ஸ்கொயர் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12/5. ஒய் ஈக்குவல் டு 12/5. ஓகேங்களா? ஸோ இது என்னது? ஜஸ்ட்டு பிஆர் தான். அவன் கேட்டிருக்கிறது பிக்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ பக்கத்துலேயே எழுதுகிறேன். இது முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். மறுபடியும் இதை முடிச்சுட்டு இங்கே போகிறேன். ஓகேங்களா? ஸோ பிக்யூ ஈக்குவல் டு 2y. ஸோ 2 இன்ட்டு 12/5 24/5 சென்டிமீட்டர். அவன் கேட்டிருக்க பிக்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/5 சென்டிமீட்டர். இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது. இது வந்து 12/5. ஸோ இதோட டபுள் தான் பிக்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த சம்மு. கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக புரியும், ஈஸியாக புரியும். அதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள். திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எழுதிக்கிட்டே இருப்பீங்க. நீங்களாகவே எழுதலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.